இந்த வருஷம் செய்கிறீங்க. இதில் எங்கள்கிட்ட சாவச்சேரி நியூ மார்க்கெட் இருக்குதானே, அதில் இந்த மேல் மாடியில் பின்பக்கங்களில் ஒரு கடையிலும் பாவிக்கப்படுறது. ரெண்டாவது நியூ மார்க்கெட் வந்து சரியான மோசமாக இருக்காது, பெயிண்ட் பண்ணப்படுறது. நீங்கள் உங்களால் ஏழுமா நியூ மார்க்கெட் பெயிண்ட் பண்ணப்படுறது மற்றது அதில் பின்பக்கத்தில் ஆமி இருக்கிற கடைகள் தவிர்த்து அந்த கடைகளையும் எடுக்கிறது, அதில் இதில் எடுக்கிறது. அந்த நியூ மார்க்கெட்டை திருப்பி பெயிண்ட் பண்ணுற வேலையை செய்ய இயலுமா உங்களால்? இல்லை நான் பார்க்குறேன்னா அவங்களோட மொத்த கிராம சேவையாளர் பிரிவு 60. நேற்று நாங்கள் கோப்பாகி போயிருந்தாங்க. கோப்பாயின் மொத்த கிராம சேவையாளர் பிரிவு வந்து 40. உங்களோட வேண்டிய சனத்தொகை வந்து குறைவு. அப்படி இருக்கத்தக்கனே அவர் பாதைகளுக்கு மட்டும் 140 மில்லியன் இந்த முறை செலவழிச்சிருக்கணும். இப்போ உங்களோட இருக்கிற இந்த பணத்தில் நான் நினைக்கிறேன் என்ன பெரும்பாலான நிதியில் செலவழிக்கப்படலாம். 11 தான் நகர சபைக்குரிய 40 பிரதேச சபைக்குரிய. நான் இதை கேட்குறேன்டா, இப்போ எங்களுக்கு இந்த கிராமிய வீதியில் புனரமைக்கிறதுக்கு வர 5000 மில்லியன் எப்படியாவது பாவிக்க வேணும். அப்போ அந்த 5000 மில்லியனில் இதுலேருந்து வரப்போகிற காசுகளில் பாவிச்சு போட்டு மிச்ச காசுகளை வீதிகளுக்கு போடுவோம். முக்கியமான காசுகளை வந்து இந்த சந்தை புனரமைக்கிறது அப்படியான வேலையில் செய்யுங்கன்னா நல்ல. இல்லை நான் சொல்கிறேன் என்றால் அதில் காசு வருதுன்றால் அதை பாவிச்சு உங்கள்கிட்ட பிரதேச நகர சபைக்குள்ள வர ரோட்டில் ரோட்டை போடுவோம். அதான் அந்த அதுகளையும் வேண்டாம். உங்களுக்கு இந்த வீதிகளுக்கு வர காசுகள் கொஞ்சம் மிஞ்சி பண்ணிக்கிறேன், அதில் கட்டாயம் எடுத்து பாவிக்கணும் பண்ணுறேன் என்னுடைய கேள்வி. சரி. சாரி பிரதேச சபை. இப்போ இருக்கிறவங்க காசில் கொஞ்சம் பாவிக்கிறதா போயிருக்கு. சரி. இதில் வந்து நான் கச்சா கடத்தல் சங்க தலைவராக இருக்கிறேன். இதில் வந்து எங்களோட வீதி வந்து பிரதேச சபையில் நடந்த மீட்டிங்கில் வட்டாரமாக தேர்ந்தெடுக்கப்படையாக 15ஆம் வட்டாரத்தில் முதலாவது வட்டம். அதில் 6 வட்டாரத்தில் 6 வீதி தெரிவு செய்யப்பட்டு முதலாவது வட்டம் எங்களோட கடற்கரை வீதி தான், துறைமுக வீதி தான் அதில் தெரிவு செய்யப்பட்டது. அந்த வீதியின் பேரையே இதில் இது வெளியேறு. நான் நினைக்கிறேன் அந்த வீதி நான் கச்சா கடத்தல் சங்கத்தில் பஸ் சிடிபி பஸ் 300 மீட்டர் தான் போடப்படாமல் இருக்கு. பஸ்ஸோர வீதி என்றால் பஸ்ஸோர வீதி கடத்தில் ஓட்டாத பஸ்ஸோர கடற்கரை வீதி என்ற ரீதியில் நாங்கள் வேணுமெண்டா கடற்கொழில் அமைச்சுக்குள்ள கேட்டு பார்ப்போம். கடலோர வீதியை கடற்கொழில் அமைச்சுக்குள்ளார போடலாம். என்ன பிரச்சனைனா 135 குடும்பம் இருக்குது. 135 குடும்பத்தில் 165 அங்கத்தவர் இருக்குது. அதில் எல்லா கடத்தல் செய்கிற அங்கத்தவர் முழுக்க அந்த உத்தியோக ரோட்டை தான் பயன்படுத்தும். தெளிவாக சொல்லுங்க, இந்த வீதி கடல் தொழில் அமைச்சுக்கு பரிந்துரைக்கப்பட்ட வீதியா பிரதேச சபைக்கு பரிந்துரைக்கப்பட்ட வீதியா? பிரதேச சபை. அதால கடல் தொழில் அமைச்சாலும் இதை போட இயலாது. அதான் உண்மை. அதால பிரதேச சபையில் உங்கள்கிட்ட பிரதேச சபைக்குள்ள தான் இது வரும் இல்லையே, அதை போட இயலாத நாங்கள் இல்லை. எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் கரையோரம் உள்ளதாக இருக்குது. நாங்கள் கோரிக்கை கம்மியாக கருத்தில் கொண்டு எமர்ஜென்சியாக திருத்தம் வந்து ஒவ்வொருத்தர் 2014 3 மில்லியன் குறிப்பிட்ட அளவு செய்து மிக்கத்தை வந்து செய்வதற்கு நாங்கள் எத்தனை மொத்தம் எத்தனை மீட்டர்? கௌரவ தலைவர் என்னென்றால் பிரதேச சபை நிதியால் செலவழிக்க இயலாத. நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போட்டிருப்பீங்க, எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. எங்கள்கிட்ட இந்த 66 மில்லியன் வருது தானேம்மா, அதில் முதலாவது வீதியாக இந்த இதை போடுங்க. இந்த வீதியை
எங்கள்ட 5000 மில்லியனில் பிரிஞ்சு வார உங்களோட பிரதேச சபைக்குரிய வார வீதியில் முதலாவது வீதியாக இந்த வீதியை போடணும். நீங்கள் முதலாவது 2வது வீதியை இந்த போடணும். நான் கேட்டுக்கொள்வேன் என்னன்னா கடத்தொழில் செய்கிற சமூகத்துக்கு ஒட்டி ஒரு இல்லை அது போடப்படும். ஐயா கடத்தொழில் சமுதாயம் இருந்துச்சுட்டா உண்மையாக அந்த வீதி பாவிக்கிறது கடத்தொழில் சமுதாயம் கடத்தொழில் அமைச்சு கூட போடக்கூடிய வந்தது இருக்குது. கடத்தொழில் சமுதாயம் பாவிக்க வேண்டாம். சில வீதி நாங்கள் கொடுத்துருக்கிறோம் பில்லோச்சிக்கு எல்லாம் பார்த்து என்னடா கடத்தொழில் மினிஸ்ட்ரி கூட செய்யக்கூடிய வசதி இருக்கு. இதுல சேர்த்தால் இதுல சேர்த்தால் நாங்கள் கடற்கிற அமைச்சர் ரிக்வெஸ்ட் பண்ணி அதை கொடுக்கலாம். ஒரு 300 மீட்டர் இதில் நீங்கள் அம்மா அதில் முக்கியமான பாதையில் அதை போட்டு வையுங்க. ஒன்றில் கடல் தொழிலாளர் இளங்குமரன் நம்பி கதைச்சு போடையிலுமாண்டா போடட்டும். அப்படி போடையில் ஆண்டால் அந்த எங்கள்ட 66 மில்லியன் வரைக்கும் இதை கட்டாயம் போடும். இதில் 2-3 மில்லியன் தான் அதுக்கு செலவாகும் 300 மீட்டர். நீங்கள் அதுக்குரிய கட்டாயம் போட்டு கொடுக்கணும். சரிதானே? சரி. எல்லாருக்கும் வணக்கம். அந்த மட்டிவில் நாவலாட்டு வீதி மணல் வீதி அதை போட்டிருக்கு. அது வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்து கொண்டிருக்கு. நாங்கள் பொதுமக்களால் எங்கள் பக்கம் பெரும்பாலான புனரமைப்பு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட சொல்லக்கூடியதுன்னு சொன்னால் பிரதேச சபைக்கு தெரியும். மட்டிவில் மயானம் வந்து நெடிய காலமாக விழுப்பளவு தண்ணீரை தான் பிரதேசம் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போ தற்சமயம் அதை திருத்தி பிரதேச சபைக்கு ஒத்துழைப்போடு தான் செய்தாங்க. உண்மையாக ஒரு கோடியே 30 லட்சம் செலவழித்து பொதுமக்களுடைய நிதி அதில் 30 லட்சம் மட்டும் பிரதேச சபை செய்தது. சுத்து மதில் கிணறு வீதி நாங்கள் வந்து இடிபாடு போட்டு தான் அந்த வீதியை நாங்கள் புனரமைத்தினாங்க. ரெண்டாவடியாக உங்களுக்கு தெரியும் நினைக்கலாம், இடிபாடு போட்டால் 2 வருஷம் 3 வருஷம் மழைக்கு பிறகு அந்த வீதி பழையபடி அதே நிலைக்கு வரலாம். அந்த வீதி எங்களுக்கு முக்கியமான ஒன்று. மற்ற அந்த நாவலர் வீதி சொல்லப்படுறீங்களா, அது உண்மையாக நல்ல விஷயம். அதை சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வந்து அந்த ரோட்டால் பயணிக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறது. ரெண்டாவடியாக நாங்கள் பழையபடி அந்த வீதியையும் பொதுமக்களுடைய நிதியை எதிர்பார்த்து இடிபாடுகள் கொட்டி அந்த ரோட்டையும் ஓரளவு பட்டம் கூட்டி செய்திருக்கிறபடியா அந்த வீதியை எங்களுக்கு முழுமையாக செய்தவர்கள் கேட்கிறோம். ரெண்டாவது அந்த இலுப்பேடி அமெரிக்கன் அந்த மெயின் வீதி அது வந்து பத்திர ரோட்ல இருந்து அம்மன் கோயிலுக்கும் அது இடையில ஒரு மெயின் வீதியா அமைஞ்சிருக்கு. அது சென்ற காலங்களில் திருத்தப்பட்டாலும் அது திருத்தப்படவில்லைன்னு தான் சொன்னோம். பெரும்பெரும் பள்ளங்கள் கவனிக்கவே முடியாது. ஆதி காலத்தில் ஒரு வீதியை பார்க்கணும்னா மட்டில் வந்தா தான் பார்க்கலாம். நான் கிராம சங்க தலைவராக இருக்கிறேன். இது சம்பந்தமாக நாங்கள் எவ்வளோ தூரம் மக்களுடைய நிதியை வச்சு நாங்கள் உங்களுக்கு கணக்கை செய்திருக்கிறோம். இதில் ஒத்துழைத்தவர்கள் ஒன்று கிராம உத்தியோகத்தர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு தான் நாங்கள் செய்தாங்க. நீங்கள் உண்மையான வீதி பழைய காலத்து வீதியை பார்க்கணும்னா ஊருக்கு தான் பெற வேண்டும். இப்போ பயணிக்க முடியாத மனநிலை இருக்கு. அந்த வீதிகளை கவனித்து வீரத்திர வீதி உண்மையாக செய்கிறது நல்ல விஷயம். நான் அதில் வரவேற்கிறேன். ஆனால் அது வந்து குளத்துக்கு போகிற ஒரு ரோட்டு தான், பயணிக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவான வீதி. அது ஆலயம் மட்டும் அந்த வீதி திருத்தப்பட்டிருக்கிறது. பின்னுக்கு அங்கே வந்து குளம் தான். எல்லாத்தையும் செய்து இந்த நாவலடி வீதியை பெரும்பாலும் அதை செய்து தந்தால் நல்ல நினைக்கிறேன். நாங்கள் ஓரளவு சீனி இல்லாமல் ஒரு பிளேண்டியம் கொண்டு தரீங்க. சீனி இல்லாமல் பிளேண்டியம் நிதியும் பெருசாக இதனால நினைக்கிறேன். என்னன்னா பொதுமக்களுடைய நிதியை அதுக்கு சரியாக போட்டுருக்கோம். எங்களுக்கு இந்த மயான வீதியும் கட்டாயம் இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமார் என்னென்றால் நானும் ரஜீவனும் நடந்த முதல் மீட்டிங்குகளில் இந்த வீதிகள் என்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இல்லை ரஜீவன், அதால் நாங்கள் அது முதல்ல என்ன டிசைட் பண்ணினாங்கன்னு சொன்னால் பிரதேச செயலர் தலைமையில் ஆர்டிஏ ஆர்டிடி மற்றது பிரதேச சபை செயலர் நகரசபை செயலர் எல்லாரையும் கூப்பிட்டு பொதுமக்களையும் கூப்பிட்டு தனியொரு மீட்டிங் இந்த பாதைகள் சம்பந்தமாக வைக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தோம். நாங்கள் கோப்பை நல்லூர் வேறு பிரதேசங்களே அப்போ நாங்கள் இன்னொரு 1 or 2 வீக்கில் அதில் எலெக்ஷனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் திருப்பி அப்படியான ஒரு மீட்டிங் கொண்டு இதுலேயும் ஒன்று ஒழுங்கமைக்கிறது நல்ல மண்ணைக்கிறோம். முக்கியமாக சாவச்சேரி ஒரு முக்கியமான இடம் மெயின் ரோடில் இருக்கிறபடியாக நாங்கள் கௌரவ தலைவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்குறோம். அதே மாதிரியான ஒரு மீட்டிங்கை நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் நல்லா. தேர்தலுக்கு முதலோ பிறகோ அந்த எங்களுக்கு மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சிடும். வீதி தொடர்பாக கணிசமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதுக்கான கமிட்டி தண்ணி ரைனேஜ் லைஃப் பிரச்சனையும் இருக்கிற உண்டா செய்கிறது நல்லது. அதுக்கான இதை இப்போ நாங்கள் இந்த கூட்டத்தை செய்ததுக்கு ஒரு அனுமதியை பெறதுக்காக
தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டத்தை வச்சா இந்த மாதிரி டேட்டா இல்லை இந்த அனுமதி கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. இது ஒரு சிறப்பு கரசனையாக மேற்கொண்டு என்னோட மீட்டிங் கொண்டு கால் பண்ணுங்க. அதில் நாங்கள் 3 பேரும் ஓகேன்னு சொன்னால் பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன். டேட்டா போட்டு புக் பண்ணோம். வேலைக்கு வெட்டி எலிமெண்டா தேர்தல் கேட்டு போறோம். நேரா இதில் வந்து மக்களுக்கு பங்கு வைக்கணும். இது ஒரு நிர்வாக கூட்டம் தானே, இது நிர்வாக கூட்டப்படியால நீங்கள் மக்களை பங்கு வைக்க வேண்டிய தேவை இருக்கிறதால மக்களின் கோரிக்கை முதலே தேசத்தை வாங்கிட்டு மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மட்டும் இல்லை என்ன அவர் என்ன சொல்கிறாருண்டா, நாங்கள் ஏற்கனவே 3 பிரதேச சபைக்கு அப்படி முடிவெடுத்திருக்கிறோம் இந்த மீட்டிங் வைக்கிறதுக்கு. அப்போ ஒரு கொமெண்ட் ரிக்வஸ்ட்டாக தானே போகும். அதெல்லாம் சாவச்சேரியை எக்ஸ்க்ளூட் பண்ண தேவையில்லை. சாவச்சேரியும் அதே மாதிரி வைப்போம்ன்றது தான் வைப்போம். சரி, வணக்கம். நான் கிடாகுஞ்சி. மதம் இல்லாதால கிட்டத்தட்ட பள்ளிக்குளத்துக்கு குடப்படியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றி வர 2 கிலோமீட்டர் சுற்றி மேரேஜ் இறங்கல. இந்த குடத்தனை ரோடு 4 கிலோமீட்டர் போட்டால் 15 கிலோமீட்டர் வல்ற கோயில் வரைக்கும் போய் குடத்தனைக்கு வர மீன் பக்கத்தில் அங்கே இருந்தால் எங்களுக்கு மீன் வராது. சுற்றி வரைக்கும் இல்லை நாங்கள் சுற்றி போகிறோம். நாங்கள் வல்ற கோயில் போய் வர்ற கோயில் எந்த இடத்துல மட்டும் வர போய் சுற்றி வர போகணும். அப்போ மீன்காரர் வந்து மேரேஜில் வர்றது சுற்றி தான் வரைக்கணும். எல்லாமே சுற்றி வரைக்கும் எங்களுக்குரிய தொகையில தான் கூடிக்கொண்டு போகுது. 15 கிலோமீட்டர் கிட்ட சுத்தம் பண்ணி கிடக்கு. ஒரு 4 கிலோமீட்டர் மீதியும் ஒரு மதம் தொடங்கி அந்த வேலை இடையில நிப்பாடு திருப்பி அதுக்கு திருப்பியும் அதுக்குரிய லெட்டர் வந்திருக்கு. அதை கன்சல்ட் செய்து ஆனால் அதுக்கு எந்த இப்போ 3ஆம் மாதம் 1ஆம் மாதம் வந்தது 3ஆம் மாதம் முடிய போகுது. இந்த 5000 மில்லியன்ல ஆமா இந்த 5000 மில்லியன்ல தென்மராட்சியின் பிரதேசத்தினுடைய ஊரத்தை நீங்க முதல்ல மதிப்பிட ஒன்று. அங்க இருக்கிற கிராமங்கள் எண்ணிக்கை முதல் பாருங்க. அடுத்தது சனத்தொகை பாருங்க. இப்ப கடந்த காலத்துல நான் நினைக்கிறேன் விஜயலா மகேஸ்வரன்ல இருந்து அங்கே ராமநாதன்ல இருந்து அல்லது எங்கே சுமந்திரன்ல இருந்து ஒருங்கிணைப்பு தலைவர்களா இருந்த எல்லாரும் விலையங்களுக்கு வாக்குறுதி வச்சுன்னா தென்மராட்சி பிரதேசத்துல 2ஆ பிரிச்சிருக்கோம். ஆனா அவர்கள் போடுவார் 2ஆ பிரிக்கிற பிரச்சனை அப்படியே போடும். உங்கள்கிட்ட நாங்க கேட்கறது இதே சொல்ற பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு நேரம் சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் வீதிக்கு வந்து செலவழிக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அவ்வளவு காசை தென்மராட்சிக்கு கொண்டு வந்து சீர் செய்ய முடியாத அளவுக்கு தென்மராட்சியில வீதி பிரச்சனை இருக்கு மட்டுமல்ல. அதுல வந்து ஒரு முறை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து கச்சேரியில நடக்க பாப்புலேஷன் கிடையாது. காரணம் 11 ஜிஎஸ் டிவிஷன் உள்ள காரணங்களை பிரிச்சு கொடுக்க ரணில் விக்ரமசிங்காவாலே அப்ப மகேஸ்வரன் எம்பியோட இணைக்க முடியும் என்று சொன்னால் இப்ப இந்த 60 ஜிஎஸ் டிவிஷனை 2ஆ பிரிக்க முடியாதுன்றது எங்களுடைய கேள்வி. ஆகவே இந்த விஷயத்தை நீங்கள் மிகவும் கவனம் எடுத்து செயல்பட்டால் தென்மராட்சி அவருக்கு வேகமாக போகும் என்பது என்னுடைய உண்மையாகவே 60 கிராமத்தில் சம்பந்தமாக உண்மையாகவே மக்கள் மத்தியில கருத்து உண்மையாக சொன்ன மாதிரி காரணங்கள் ஒரு சிறிய பிரதேசம் பிரிச்சிருக்காங்க. ரெண்டாயிரத்துல உண்மையாகவே ஜிஎஸ் எடுக்கப்பட்ட 60 ஜிஎஸ் இருக்கலாம். பிரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 450 பேர் கொடுப்பாங்க. வெட்டிங்கே ஒரு ஜிஎஸ் பிரிவு இதாக்குது. மற்ற இடங்கள்ல 200 250 ஒரு ஜிஎஸ். அப்ப அரசு உத்தியோகத்தர்களுக்கும் இதால ஒரு கஷ்டமான வேலை மற்ற மக்களை மேனேஜ் பண்றது. இப்ப நாங்கள் ஒரு கிராமத்தை தெரிவு செய்திருக்கிறோம். 3 கிராமத்தை தெரிவு செய்ய அவைகளுக்கு இன்னும் வேலைப்படுவது கூட. அப்ப ஒட்டுமொத்தமா கிராமத்துக்கு ஒரு கிராம அபிவிருத்தி கேட்டு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்க மக்கள ஒதுக்க ஒதுக்க போயிட்டு. ஆனா மக்களுக்கு தொகை கூட நிலப்பரப்பு கூட. அப்ப தென்மராட்சியை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தியை கொண்டு செல்வதற்கு உண்மையாக இது கணிசமான பரிசோதிக்கப்பட வேண்டிய விடயம். இதை இருக்கிற அரசாங்கம் கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஆனா நான் இது தொடர்பாக கதைச்சி இருக்கிறேன். அப்ப கதைச்சிடத்துல சொல்லி இருந்தவங்க இது வந்து இப்ப ஒரு ஆராய்ச்சி எடுக்க வேண்டிய முடிவு உடல் எடுக்கிறதுக்கு முடியாது. அரசாங்கம் எடுக்க வேண்டிய சாத்தியக்கூறு இல்லை. என்னோட நாட்டுல நிதி நிலைமையை பற்றி தெரிந்தானே பங்குரோதரஞ்சு நாட்டுக்குள்ள இந்த செயற்பாடுகள் செய்யல. அப்பதான் மீண்டு இருக்கிறான். ஆனா இந்த அரச நிதியை வச்சு இந்த மக்கள்கிட்ட இதுக்காக 3 பேரும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை 3 பேரும் சம்மதமா இல்லை. இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கணும் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் அம்பாறை பிரதேசத்தில் இருக்கிற பிரதேச செயலத்தை
ரெண்டாக பிரிக்கிறதுக்கு கொண்டு வந்த விடயங்கள் கூட இப்போ கூட பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் கதைக்கிறத விடுங்க. நாங்கள் இந்த சாவகச்சேரியை பிரிக்க வேணுமன்றது இந்த முடிவு இதில் ஒரு கைதட்டலோட இது இப்படியே முடிச்சுட்டு போகிறதால பிரேசையெல்லாம் ரெண்டாக பிரியாது. இது சம்மந்தமாக டிசிசி மீட்டிங்கில் வந்து தெளிவாக கேட்டிருந்த நாங்கள் ஜனாதிபதி வந்த நேரத்தில் சாவகச்சேரி பிரதேசத்தை 2 பகுதியாக பிரிக்கோன் பண்ணுறதுக்காக அதுக்கு ஜனாதிபதி சொன்ன பதில் இல்லை, தான் பிரிக்க முடியாதுன்ற பதிலை தான் ஜனாதிபதி சொல்லியிருந்தவர். ஆக நாங்கள் இப்போ இதில் என்னென்றால் பாராளுமன்றத்தில் கதைத்து தான் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய ஆக்ட் அல்லது கேபினட் டிசிஷனால் தான் இது நாங்கள் பிரிக்கலாமே ஒழிய இந்த பிரதேச சபை கூட்டத்தில் நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறதால 2ஆக பிரிக்கிறாது. இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா பாராளுமன்றத்தில் ஒன்றில் ஒத்திவைப்பு பேரணியை கொண்டு வர வேணும். அப்படி இல்லாட்டி பாராளுமன்றத்தை அதை வந்து ஒரு மோஷனாக பாஸ் பண்ணித்தான் இந்த பிரதேச சபையை 2ஆக பிரிக்கலாம். இப்போ பொதுமக்களுக்கு அதை வழங்கப்படுத்தணும் என்றால் நாங்கள் இதில் ஒரு முடிவெடுக்கிறதால 2ஆக பிரிய போகிறதில்லை. இந்த கூட்டம் சுமூகமாக முடிவெட்டு என்று சொல்லி நாளைக்கு 4 அறிக்கையை விடலாமே ஒழிய இந்த பிரதேச சபையை நாங்கள் பிரிக்கலாது. இதை கௌரவ இளங்குமரன் அல்லது கௌரவ ரஜீவன் அவர்கள் ஒத்திவைப்பு பிரேரணையாக கொண்டு வாரீங்களா அல்லது நீங்கள் கதைக்க விட்டால் ஒத்திவைப்பு பிரேரணையாக கொண்டு வரவா? இதில் நீங்கள் கொண்டு இல்லை பொதுமக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுங்கோ. ஏனென்றால் நீங்கள் கொண்டு வரேன்டா நீங்கள் கொண்டு வாங்க ஒத்திவைப்பு பிரேரணையாக நான் அதுக்கு 100% சப்போர்ட். இல்லை நான் தான் கொண்டு வர வேணுமெண்டா உங்களுடைய தலைவர்மாரோட கதைச்சு என்ன கதைக்க விடுங்கோ, நான் அதுக்குரிய மோஷனை போடுறேன். அதை விட்டு சும்மா மக்களை மாற்றக்கூடாது. வீடியோ எடுத்து பாருங்க. உண்மையாகவே இது வந்து அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக வீடியோ எடுத்து பாருங்க. டிசிசி மீட்டிங் வீடியோ எடுத்து பாருங்க. அடுத்த நிமிஷம் அப்ப இது அரசியல் களம் இல்லை, இது பிரிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியம். இது அரசியல் செய்கிற இடம் இல்லை. அடுத்த நகருக்கு போகும். இந்த நிதியை வந்து இதுல வந்து இங்க உண்மையாக எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா இதுல ப்ராஜெக்ட்ல கொடுத்தது. ஆனா இந்த பிரதேச சபை என்று பிரிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியம். அது அடுத்த கட்ட இது வந்து பேசுறதுக்குரிய அமைப்பு கூட்டம். இந்த குழுவிலே தான் பேச மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை வந்து இந்த மக்கள் வந்து கோரிக்கையை சம்பிரதாயமாக ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லி சமாளிக்கிறேன். இது சம்பந்தமாக கதைச்சிருக்காங்க. அடுத்த கட்ட நகர்களுக்கு இதை கொண்டு இதுல வந்து இந்த வேலை திட்டங்களை அறிமுகம் கூடினது அடுத்த கட்டமா பிரிக்கிறதுக்கான ஒரு கமிட்டியோட போவண்டி அதுக்கான முன்னாயத்தை செய்வார். இப்ப இது தேர்தல் வர்ற காலத்துல இதை கதைக்கிறது அழகு கேட்டு நான் நினைக்கிறேன். இந்த வேலை திட்டத்தை நீங்க நாங்கள் பயணிக்கிறோம். இல்லை அப்போ என்னென்னா சாவகச்சேரி பிரதேச சபையை 2ஆக பிரிக்கணும் மண்டல இல்லை என்னென்னா பொதுமக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கக்கூடியது பிரதேச சபை ஒருங்கிணைப்பு கூட்டமே ஒழிய பாராளுமன்றம் அல்ல. இங்கே ஒரு விடயத்தை நீங்கள் மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுங்கோ. அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளில் ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை உங்களால் வைக்க முடியுமா இயலாதா? சரி, அது பொதுமக்கள் உரிய வாக்குறுதியை இல்லாதா சொல்லுங்க, நான் வைக்கிறேன். தீர்மானம் கொண்டு வந்து பேரு இருக்குது. ஆனா இவர்கிட்ட ஒரு கோரிக்கை நாங்கள் கொண்டு வைக்கிற நாங்கள் சேர்ந்து தான் கொண்டு வரோம். இல்லை நான் இப்போ கதைக்கிறது வந்து இதை நீங்கள் அந்த என்ன சொல்கிற சிறுபிள்ளத்தனமான பயிர்களை சொல்லாமல் மக்களுடைய கோரிக்கை இந்த சாவகச்சேரி பிரதேச சபை 2ஆக பிரிக்க வேணும். அதற்குரிய தீர்மானங்கள் எடுக்கிறது பாராளுமன்றமே ஒழிய ஆக்ட் ஒழிய எங்களுடைய பிரதேசங்களில் ஒன்றுமே எடுக்க இயலாது. அதற்குரிய பிரேரணையை நான் கொண்டு வரவா நீங்கள் கொண்டு வாரீங்களா? அவ்வளோதான் கேட்குறேன். நீங்களே கொண்டு வரீங்க. ஆகவே மக்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கொண்டு வராண்டு. ஆனால் கொண்டு வராத பட்சத்தில் 2 மாதங்கள் கடந்தும் கொண்டு வராத பட்சத்தில் நான் கொண்டு வருவேன். நன்றி.